வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம ரீடிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நியூ மூன்கான மெசேஜ் தான் இந்த ரீடிங்ல வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து உங்க ரிலேஷன்ஷிப் பத்தினாலும் இருக்கலாம், இல்லை உங்க ஜாப் கரியர் பத்தினாலும் இருக்கலாம். இந்த நியூ மூனுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறாங்க? ஆஸ் நீங்க வந்து ஃபுல் மூன் ரீடிங் பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு நியூ மூனில் மெசேஜஸ் வரும்னு. ஆக்சுவலி நான் இதை நினைக்கல கைஸ், இவ்வளோ சீக்கிரம் நியூ மூன் வரும்னு நான் நினைக்கல. நாட்கள் வந்து எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு பாருங்கள். அதனால நாமளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கணும் கைஸ். இது என்னோட மெசேஜ், சரிங்களா கைஸ்? ஓகே, இன்னைக்கு வந்து நான் 2 பைல் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னு தெரியல, யூனிவர்ஸ் வந்து 2 பைல் தான் ரீடிங் வந்து பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா கைஸ்? அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா கைஸ்? இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ், நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 2க்கு யூனிவர்ஸ் நிறைய மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைல் நம்பர் 1 வந்து இந்த டவர், இந்த ப்ளூ கலர் டவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைல் நம்பர் 1 அண்ட் ஃபைல் நம்பர் 2 வந்து இந்த டவர். கைஸ், இந்த ரீடிங்கை நான் ஷார்ட்டாக முடிக்கணும்னு விரும்பல, ஏன்னா நிறைய இதுலேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும்னு நினைக்கிறேன். போன ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரீடிங்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பையில நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா கைஸ்? ஒரு சில பேருக்கு நீங்கள் 2 பைலுமே பார்க்குற மாதிரி வரும், அதனால நீங்கள் பொறுமையாக செலக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே கைஸ், நீங்கள் உங்கள் பையில செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் டவர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 1, உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ என்னவா இருக்குது அப்படின்றத இந்த கார்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ் மேம், என்னோட லைஃப் கரண்ட்டாக இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு உங்கள் லைஃப் கரெக்டாக இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த பைலை வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செகண்ட் பைலை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேம், எனக்கு 2 பைலுமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு ரீடிங் தான் வெயிட் பண்ணணும், சரிங்களா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 1, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 1, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து 2 வருஷமாக கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். எப்படி சொல்கிறது, உங்கள் கையில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு நீங்கள் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கைஸ். இப்போது கரண்ட்டாக இது ஒரு சில பேருக்கு, சரிங்களா கைஸ்? கரண்ட்டாக நீங்கள் நான் எந்த சைட் போகிறது அப்படின்னு எனக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். எனக்கு எது சரியாக வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. என்னோட ஜாப் கரியர்லனாலும் இருக்கலாம், உங்களோட ஜாப் கரியர்னாலும் இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்னாலும் இருக்கலாம், சம்திங் உங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட இருக்கலாம், இல்லை இது உங்களுக்குள்ளேயே கூட இருக்கலாம். பைல் நம்பர் 1, இதுதான் உங்கள் லைஃப்பில் கரண்ட்டாக போயிட்டு இருக்குது அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள், ஓகேவா கைஸ்? பாஸ்ட் 2 டேஸாக உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாரையுமே கூட நீங்கள் திட்ட ஆரம்பிச்சிருக்கலாம்.
நீங்களாவே இல்லாமல் இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இது வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கு. எஸ், இப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? இந்த நியூ மூனுக்கு ஃபைல் நம்பர் 1க்கான மெசேஜ். அது நம்பர் 1. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய மெசேஜஸ் எனக்கு வருது. நான் உங்களுக்கு 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா கைஸ்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு சரிங்களா கைஸ், நீங்கள் வந்து ஓகே நமக்கு வந்து லைஃப்பில் பணம்ன்றது ஒரு தேவை தான். நமக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் ஒன்று உங்களுக்கு பாஸ்டில் வந்து ஒரு பிரேக்கப் ஆகியிருக்கலாம். ஒரு கர்மிக் சைக்கிள்லேருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. இப்போதான் நீங்கள் வந்து ஓகே நான் எனக்கான லைஃப் நான் வாழலாம்னு நினைக்கிறேன். நான் யூனிவர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், யூனிவர்ஸ் வந்து எனக்கு தர லைஃப் எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு இப்போ கரண்ட்டாக ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேரீடான ஒரு பர்சனாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா கைஸ்? உங்களுக்கு எப்படி உங்கள் கரண்ட் லைஃப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எஸ் உங்கள் லைஃப் நார்மலாக தான் போயிட்டுருக்கும். இப்போது கரண்ட்டாக ஒரு சில பேருக்கு பணம் ரீதியாக பிரச்சனை வரும். கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு பிரச்சனை வரப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமா வந்து உங்களை காப்பாற்றுறாங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் ஒரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்குது கைஸ் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அனிமல்ஸ் இருக்கலாம். உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்கலாம். இல்லை உங்களோட ஸ்பிரிட் அனிமல் வந்து ஒரு உல்ஃபாக இருக்கலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்குது கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லார மாதிரியும் நீங்கள் கிடையாது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இயற்கையான இடங்கள், குழந்தைங்க நிறைய இருக்கிற பிளேஸில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் கிராமம் சைட் போனீங்க அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பும் உங்களோட லைஃப் ஸ்டைலும் அப்படி உங்களை இருக்க விடாமல் பண்ணலாம். மேபி நீங்கள் இந்த ரீடிங் பார்த்து ஒரு 10 daysல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரிங்களா கைஸ்? எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கைஸ் இது என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து இங்கே நல்லதுன்றத அதில் நிறைய கெட்டதை வந்து நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படின்னா நாம் சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் தான். வாவ், ஓகே, நான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பார்த்தேன் இன்னொரு விஷயத்த, கெட்ட விஷயத்த வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படின்னா நான் வந்து இப்படி தான், என்னால் முடியாது, இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்களை பற்றி கெட்டதாக கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, இது யாருக்குன்றது அவங்களுக்கு புரியும். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுறத நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. நீ இப்படி தான் இருக்க, நீ அப்படி தான் இருக்க, நீ இதுதான், நீ அதுதான், இல்லை நான் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ண நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றத ஒரு வார்னிங் மெசேஜாக யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுற இந்த பிஹேவியர்னால உங்களுக்கு பெரிய அளவில் பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்றதை சொல்கிறாங்க. சரிங்களா கைஸ், இது எல்லாருக்கும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரம் மாற்றிக்கோங்க கைஸ். நீங்கள் வந்து உங்களோட சோல் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணல, சாரி கைஸ், உங்களோட சோல் பார்ட்னர், உங்கள் சோல்மேட், அந்த பர்சனை வந்து நீங்கள் இன்னும் மீட் பண்ணல. நிறைய பேர் வந்து நீங்கள் அவங்கள பார்த்துருக்கலாம், உங்கள் ட்ரீமில் பார்த்துருக்கலாம், இல்லை அப்படின்னா டெலிபதி மூலிமா நீங்கள் வந்து அந்த பர்சன் கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கைஸ். ஆன்லைன் மூலியமானாலும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நேர்லேயே கூட நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பர்சனை. இவங்க வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ தான் நிறைய விஷயங்களை மாறி வந்திருக்கீங்க. நிறைய என்ன சொல்கிறது, எமோஷ்னல் லெவல்லையும் சரி, ஃபிசிக்கல் லெவல்லையும் சரி, நீங்கள் நிறைய மாறி இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி இது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் கொஞ்சம் உறுத்தல் இருக்குது. அது வந்து இது சரியாக இருக்குமா, நம்ம பர்சன் கிட்ட சொல்லலாமா, இதை ஷேர் பண்ணலாமா அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னர், சரிங்களா கைஸ், அந்த பர்சன் வந்து டெஃபினட்டாக உங்களை வந்து இது அதுன்னு குறை சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ஓகே இது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்கிறீங்க, கேஷுவலாக விட்டுருவாங்க. இது ஒரு இதுவாக எடுத்துக்கிறாங்களோ, நம்மளை வந்து ஃப்யூச்சரில் வந்து கஷ்டப்படுத்துவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் எதுவும் கிடையாது, சரிங்களா கைஸ். மோஸ்ட்லி நீங்கள் இவங்களோட ஸ்பிரிட் அனிமலை கூட பார்த்துருக்கலாம் கைஸ். இந்த இன்ஃபர்மேஷன் வருது, இது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில பேர் வந்து டேட்டூ போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க, கையிலையோ இந்த இடத்துலையோ இல்லை உங்கள் விரலில் எங்கேயோ நீங்கள் டேட்டூ போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க. தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்றது யூனிவர்ஸ் சொல்கிறாங்க கைஸ். இப்போ வந்து நீங்கள் எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா கைஸ். உங்களோட நீங்கள் வந்து கம்மிங் ஃப்யூச்சரில் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, நீங்கள் வியர் பண்ணுற ஜுவல்லரியிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். ஃபுல்லாக நேச்சர் பேஸ்டாகவே நீங்கள் மாறிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வியர் பண்ணுற கிளாத் வந்து காட்டனாக தான் நீங்கள் வியர் பண்ணுவீங்க. பேங்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷெல் பேங்கிள், கோல்ட் பேங்கிள், இந்த மாதிரி தான் நீங்கள் வியர் பண்ணுவீங்க. நெக்லஸ் எல்லாம் நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா கிறிஸ்டல்ஸ்னால செய்யப்பட்ட நெக்லஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும்ன்றத சொல்கிறாங்க. இப்போது கரண்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் இப்போ ஹீல் ஆகி வந்துட்டுருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ், உங்களோட சோல்மேட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட எனர்ஜியும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால தான் வந்து நீங்கள் சீக்கிரம் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியுது, சரிங்களா கைஸ். ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதையும் முன்னக்கூடியே உங்ககிட்ட சொல்கிறாங்க. இது ஒரு டாஸ்காக இருக்கும், இது பெரிய விஷயம். சில பேருக்கு இது பெரிய விஷயமா கூட இருக்கலாம். உங்களோட ப்ரேயர்ஸை டெஸ்ட் பண்ணலாம், உங்களுடைய பொறுமையை டெஸ்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்றது உங்களுடைய சோல் சொல்கிறாங்க, சரிங்களா கைஸ். என்னோட சந்தோஷமும் அதுதான், சரிங்களா. நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் மேம், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த மெசேஜை வந்து கொஞ்சம் டீப்பாக பாருங்கள், சரிங்களா கைஸ். ஏன் அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் வந்து ஓகே இவங்க வந்து ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னா அது கொடுக்கறதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல கைஸ். இந்த ரீடிங் பார்த்து ஒரு 8 days or 8 hours கூட உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, ஓகே நீங்கள் அதை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, இல்லை கோவப்படுறீங்களா, அந்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த விஷயம் உங்களுக்கு தகுதியானதா அப்படின்ற எல்லா டெஸ்ட்டும் யூனிவர்ஸ் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு இது கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் எனக்கு இது நல்லா தெரியுது, நீங்கள் டெஃபினட்டாக இதை வந்து மேனேஜ் பண்ணிடுவீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது கைஸ். ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ்.
இன்னும் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1க்கு இந்த நியூ மூனுக்கு வேறு என்ன மெசேஜ் தர விரும்புகிறீங்க யூனிவர்ஸ்? டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த மெசேஜ். இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்க்கு டெஃபினட்டாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து யூனிவர்ஸ் கொண்டு வரலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 1க்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன்? ஓகே, ஓகே. ஆக்சுவலி கைஸ் நம்ம உங்களோட டெஸ்ட்டை பற்றி பேசணும் இல்லைங்களா? யூனிவர்ஸ் என்ன மாதிரியான டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது, அதை பற்றி தான் எனக்கு இங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எஸ் மேம், என் லைஃப்பில் இப்படி இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எப்படி பாஸ் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு 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 பெரிய ஒரு சீட்டிங் நடந்திருக்கலாம். நீங்கள் அந்த பர்சனை 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த பர்சனை லவ் பண்ணியிருக்கலாம். அந்த பர்சனை வந்து உங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்கள் பையனாக இருந்தீங்கன்னா பொண்ணு, இல்லை நீங்கள் 2 பேருமே சீட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. சரிங்களா கைஸ்? இந்த விஷயத்தில் மறுபடியும் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் அப்பியர் ஆக சான்சஸ் இருக்குது. இவங்க உங்கள் லைஃப்பில் வரப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க? இல்லை இன்னும் நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே இருக்க போகிறீங்களா? இந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் இருக்க போகிறீங்களா? இல்லை உங்கள் லைஃப்பை நோக்கி நீங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறீங்களா? அப்படின்ற டெஸ்ட் ஒரு சில பேருக்கு இருக்குது. ஃபைல் நம்பர் 1. நெக்ஸ்ட், ஒரு சில பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் கைஸ், நான் வந்து உங்களுக்கு கார்ட் பை கார்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். எனக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கைஸ், ஒரு சில பேருக்கு வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள மீட் பண்ணலாம். நீங்கள் தூரமாக இருக்கிறவங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கும் அவங்களையும் நீங்கள் பார்க்க போகிறதுக்கு 4 ஹார்ஸாக இருக்கலாம், இல்லை 4 டேஸாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன, உங்ககிட்ட இப்போ போகிறதுக்கு சரியான அமௌண்ட் இல்லாமல் இருக்கலாம். இப்போ டிக்கெட் சார்ஜ் வந்து ஒரு 2000 அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்கே உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் சடனாக ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்து கேஷ் வரும். அப் டு 6,000 to 10,000 வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க கைஸ். இது வந்து ஒரு போனஸாக கூட உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக இதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். என்னோட பர்சனை பார்க்கணும், என்னோட பேரண்ட்ஸை பார்க்கணும், சீக்கிரம் போய் நான் உங்களை மீட் பண்ணணும், இவங்கள பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இப்படின்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு உண்மையாக உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. இது ஒரு சில பேருக்கு. சரிங்களா கைஸ்? ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கிறது இல்லை. வெளியே போகிறதுக்கும் நீங்கள் பயப்படுறீங்க. வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு இதுதான் கரெக்டு, எனக்கும் இதுக்கும் செட் ஆகாது, இந்த லைஃப்க்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு சர்க்கிள், நீங்களே ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க கைஸ். இந்த பவுண்ட்ரியை பிரேக் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறாங்க. இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஃபைல் நம்பர் 1, எஸ், இது டெஃபினட்டாக நடக்க போகுது. ஒரு சில பேருக்கு கைஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும், வேற ஒரு சிட்டியில் கிடைக்கணும், இல்லை அப்படின்னா வேற ஒரு கண்ட்ரியில் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்துல வந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம், நான் இதுலேருந்து வெளியில் வரணும், நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வர உதவிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உதறீங்க. கையில் இருந்துமே எனக்கு ஏன் யாரும் உதவி பண்ண இல்லை, நான் இன்னும் இப்படியே தான் இருக்கேன். உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு, இல்லை நான் வெளில வரமாட்டேன், இந்த பிளேஸ் வந்து இப்படி தான் இருக்கும்,
இந்த ரூம் வந்து ஒரு ஸ்கொயரா தான் இருக்கு, எனக்கு வெளியே வரதுக்கு டோரே கிடையாது அப்படின்னு நீங்களா தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. கீயும் உங்ககிட்ட தான் இருக்கு, டோருக்கு முன்னாடி தான் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாமல் விடுறதும் உங்களோட விருப்பன்றதை சொல்கிறாங்க கைஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்றதையும் சொல்கிறாங்க பைல் நம்பர் 1. கைஸ், சேம் கார்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டெக்ஸ். நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மெசேஜ். மேபி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால யூனிவர்ஸ் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம். ஓகே, நான் சொந்த பிஸ்னஸ் வைக்கணும், இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு செட் ஆகணும், இந்த பிஸ்னஸ்னால நான் நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட அப் டு 5 years வரைக்கும் நீங்கள் போராடி இருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இது அமையாமல் போயிருக்கலாம். ஆனால் அப்கமிங் ஃபியூச்சரில் உங்கள் பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்பட்டு நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஒரு சின்னதாக நீங்கள் நினச்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய லெவல் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணுவீங்கன்றத சொல்கிறாங்க பைல் நம்பர் 1. வா, அண்ட் ஃபைனலாக வேறு என்ன மெசேஜ் இருக்குன்றதை பார்த்துடலாம். கைஸ், ரொம்ப காத்தடிக்குது கைஸ், அதனால நான் இந்த கேண்டில் எடுத்து இந்த சைடு வச்சிடுறேன். ஓகே, ஓகே, ஃபைனல் மெசேஜ் வந்து ரொம்ப 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 யூனிவர்ஸ் சந்தோஷப்படுறாங்க கைஸ். உங்கள் லைஃப்பில் நிறைய 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 ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. எஸ், ஒரு சில டைமில் உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் வந்து ரொம்பவும் என்ன சொல்கிறது, ஒரு நிலையே இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் யூனிவர்ஸை நம்புறீங்க, நீங்கள் வணங்குற உங்கள் கடவுள்களை நம்புறீங்க. இல்லை, என்னால் முடியும், நான் நம்புகிறேன், என்னால் டெஃபினட்டாக முடியும் அப்படின்ற அந்த ஒரு மைண்டில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்க. எஸ் கைஸ், உங்களோட இந்த பொறுமைக்காக, உங்களுடைய இந்த குணத்துக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பரிசாக கொடுக்க போகிறாங்க. இது ஒரு சில பேருக்கு, சரிங்களா கைஸ்? இப்போ இந்த நியூ மூன்ல உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, இது ஃபைனல் மெசேஜ், சரிங்களா கைஸ்? ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி வரணும். நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மனசு ரீதியாக நீங்கள் இன்னும் அதிலேயே தான் இருக்கீங்க. அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆகுறீங்களோ உங்களுக்கு ஒரு நியூ அட்வென்ச்சர், ஒரு நியூ லைஃப் காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுலேருந்து மூவ் ஆன் ஆன ஒரு 3 months or 3 weeksலேயே உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கலாம். நீங்கள் சீக்கிரம் அந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு சொல்கிறாங்க. இது உங்களோட ட்ராமாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட பார்ட்னரை பற்றின தாட்ஸாக இருக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும்னு சொல்கிறாங்க கைஸ். வாவ், பைல் நம்பர் 1 என்னை ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் பைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய மெசேஜஸ் வந்து யூனிவர்ஸ் சொன்னாங்க கைஸ். ஏன்னு தெரியல, நான் உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் கார்டும் நான் எடுத்துடுறேன். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணுன்ற மாதிரி இருக்கு. சாரி கைஸ். ஓகே, ஃபைனலி பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ்?
அண்ட் ஃபைனல் கார்ட். எஸ், வாவ். கண்டிப்பாக இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரஸ்ட், ஃபர்கிவ்னஸ் அண்ட் எஸ். இதுக்கான மீனிங் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஒரு மெசேஜாக கூட இது இருக்கலாம். பைல் நம்பர் 1. ஆக்சுவலி நான் இந்த ரீடிங்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சடனாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் கார்ட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால உங்களுக்கு நான் டக்குன்னு மெசேஜ் கார்ட்லேருந்து எடுத்தேன். நீங்களே பாருங்களேன், உங்களோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னால நீங்கள் வந்து அடுத்தடுத்த ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்கள் உங்களோட ஹையர் செல்ஃப், உங்களோட ட்ரூ செல்ஃபை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வர போகிறீங்க. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களை நீங்களே ஃபர்கிவ் பண்ணணும் ஒரு சில விஷயங்கள்லேருந்து. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த ஸ்டெப்க்கு நீங்கள் போக முடியும். நீங்கள் எஸ்ஆர்னோ கொஷின் கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் எஸ். வாவ். பைல் நம்பர் 1, இப்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு பதில் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை ப்ரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரிங்களா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 1. இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, பை. ஹலோ பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ஸ்டோன், இந்த பிளாக் கலர் ஸ்டோன், இந்த பிளாக் கலர் டவர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நாம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 2, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பைல். பைல் நம்பர் 1 வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தாங்க. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருந்தது அவங்களோட ரீடிங். அண்ட் பைல் நம்பர் 2, இப்போ உங்களோட கரண்ட் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். இந்த கார்டில் உங்களோட கரண்ட் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்றதை பற்றி சொல்கிறேன் கைஸ். எஸ் மேம், இதுதான் என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பைலை கண்டினியூவாக பாருங்கள், இல்லைனா ஃபர்ஸ்ட் பைலை பாருங்கள். இல்லை மேம் எனக்கு 2 பைலுமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரீடிங்க்கு தான் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 2, வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் நம்பர் 2. ஒரு சில பேர் எப்படின்னா, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை கேர் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இதுதான் அப்படின்றது இல்லை. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டாங்க, நிறைய சைன்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய ஃபேமிலி நீங்கள் பார்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப்பையும் நீங்கள் பார்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணலாம், அதை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கலாம். ஆனால் இல்லை, நான் அதெல்லாம் பண்ணல, நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கீங்க. மேம் எஸ் மேம் நான் அப்படி இருக்கேன் அப்படின்றவங்க கண்டினியூவாக பாருங்கள். ஸ்டில் ஒரு சில பேர் வந்து இதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. இல்லை நான் அப்படி கிடையாது, நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்றீங்க. கைஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது மேபி உங்களுக்கு ஒரு ஃபைனல் வார்னிங்காக கூட இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபைனல் வார்னிங்காக இருக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் யூனிவர்ஸ் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக வைக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு இப்போ கரண்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க கைஸ். ஒரு சில பேர் வந்து 7 months ஆர் மோர் தென் 7 yearsக்கு கூட நீங்கள் இப்படி இருக்கலாம். ஓகே, இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு எல்லாருக்கும் இந்த பைல் செட் ஆகாது. நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். பைல் நம்பர் 2க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்?
சாரி கைஸ். ஓகே, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சில உண்மைகள் வெளியே வரப்போகுது. பயல் நம்பர் 2 இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது உங்களுக்கு. எஸ் கைஸ், சேம் கார்ட் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் டெக்ஸ். ஓகே, நான் உங்களுக்கான மெசேஜஸை நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா கைஸ்? உங்களுக்கு ரெசனேட் ஆகிற மெசேஜஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்ற மெசேஜஸை நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங்ன்றதுனால எல்லாருக்கும் இந்த எல்லா மெசேஜும் செட் ஆகாது, சரிங்களா கைஸ்? பால் நம்பர் 2 ஒரு சில பேர், சரிங்களா கைஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரேக் வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிரேக்கப் கூட ஆகியிருக்கலாம். அந்த பர்சனோட டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் வந்திருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் என்ன சொல்கிறது, உங்களால் அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ண முடியல. இது வந்து யூனிவர்ஸோடைய பிளான், இது யூனிவர்ஸ் டிசைட் பண்ணுது கைஸ். இதை வந்து நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் இதுதான் இல்லை நான் இதுதான், நான் இந்த பர்சனை இந்த அளவுக்கு நான் லவ் பண்ணேன், எப்படி இது நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல எதுவும் யூனிவர்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை அன்ஃபினிஷ்ட் கர்மாவாக கூட இருக்கலாம். உங்கள் கர்மாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கூட யூனிவர்ஸ் இதை பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்டே இந்த கொஷின் கேட்கக்கூடாதுன்றது யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஏன் இந்த பர்சன் ஏன் அப்படின்றத நீங்கள் கேட்கக்கூடாது. இது ஒரு கர்மிக் லெசன். உங்களுக்கு உங்களோட கர்மாவை நீங்கள் முடிக்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இந்த இதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, இதை பற்றி மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பர்சன் என்னை சீட் பண்ணிட்டு போனாங்களா, நான் அவங்கள விட மாட்டேன், அவங்களுக்கான அந்த தண்டனையை நான் அவங்களுக்கு கொடுப்பேன், நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்கீங்க கைஸ். இந்த தாட் வேண்டாம் அப்படின்றத நான் பர்சனலாக நான் சொல்கிறேன், சரிங்களா? அவங்க உங்களை ஏமாத்திட்டு போனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்றது யூனிவர்ஸோடைய மெசேஜ். லைக் நீங்கள் இப்போ ரொம்ப கோவமாக இருக்கீங்க, அந்த பர்சன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க, உங்களால் அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. இப்போது கரண்ட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் வந்திருக்கலாம். அவங்க மேபி ஒரு ஃபீமேலாக இருக்கவோ இல்லை ஒரு மெயிலாக இருக்கவோ சான்சஸ் இருக்குது. ஆனால் இவங்க வந்து உங்களோட ட்ரூ பர்சனாக இருக்க சான்சஸ் இருக்குது. பால் நம்பர் 2, எஸ், உங்களோட சோல்மேட், உங்களோட பார்ட்னராக இருக்குது இந்த பர்சன். ரொம்ப நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பயம், கோபம், அந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு போன கோவம், அந்த பயத்திலே நீங்கள் இருக்கலாம். மேபி உங்களுடைய சைன் இல்லை அந்த பர்சனுடைய சைன் வந்து ஃபயர் சைனாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு பெயினில் இருந்துட்டு உங்களோட உங்கள் கரண்ட் லைஃப்பில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் வந்து பார்க்க மாட்டேன்றீங்க. உங்களுக்குன்னு யூனிவர்ஸ் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. இப்போது கொஞ்ச நாளாக நீங்கள் அது எல்லாத்தையுமே தூக்கி போடுறீங்க. நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்றதை யூனிவர்ஸ் சொல்கிறாங்க கைஸ். ஆக்சுவலி ஒரு உண்மையே சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு பர்சன். எந்த அளவுக்குனாலும் சரி, நீங்கள் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எப்படின்றதுலாம் கிடையாது. ஆனால் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் எனக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்குது, எனக்கு எல்லாம் கிடச்சிருக்கு, யூனிவர்ஸ் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த ஒரு சந்தோஷம், மனநிறைவோடு நீங்கள் இருந்த ஒரு பர்சன். இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் மாறினது யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கே அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இப்படி இருக்கிறது, இப்படி இந்த பர்சன் வந்து இந்த ஒரு இதில் இப்படி மாறிட்டாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ அன்பான ஒரு பர்சனாக இருந்திருக்கீங்க. ஓகே,
ஓகே, அவங்க தப்பு பண்ணிட்டாங்களா, சரி போகட்டும், அதுக்குள்ள கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க. நிறைய பேர் நிறைய இதில் வந்து நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்த இந்த ஒரு விஷயத்தினால உங்களால் வந்து விட்டு கொடுக்க முடியலை. நீங்கள் வந்து அவங்கள ரொம்பவும் நம்பினீங்க அப்படின்றதுக்கு பதிலாக அவங்க கூட உங்களோட லைஃப் அப் டு 50 to 60 இயர்ஸை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்க. இப்போ கரண்ட்டாக அது இல்லைங்கவும் உங்களால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது கைஸ். இப்போ நீங்கள் இதே இதுலேயே நீங்கள் வந்து இந்த எனர்ஜி நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப 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 டிப்ரெஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு போகுன்றத யூனிவர்ஸ் வந்து சொல்ல விரும்பலைன்றத சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வார்னிங் மெசேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா கைஸ், இது ஒரு வார்னிங் மெசேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும் இந்த மெசேஜ். நீங்கள் வந்து இந்த எனர்ஜியில் இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கைஸ். இன்னும் ஒரு 9 to 10 days இதே இதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் உங்கள் கையில் இல்லை. நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்க. நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ரைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து டவுன் பண்ணிகிட்ருக்கீங்க. இது பண்ணக்கூடாதுன்றத ஒரு வார்னிங்காக சொல்கிறாங்க கைஸ். ஃபைல் நம்பர் 2. ஓகே, வேறு என்ன மெசேஜ் இருக்குது ஃபைல் நம்பர் 2க்கு? என்னுடைய ஃபேமிலி மெம்பர் இந்த எனர்ஜியில் இருக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன். ஸோ சீக்கிரம் நீங்கள் இந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வாங்க. ஓகே, கைஸ் நல்லா பாருங்கள் உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்றது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கைஸ் ஓகே, இது உங்களோட கரண்ட் எனர்ஜி. உங்களோட சோல் வந்து உங்களுக்கு என்னமோ மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஃபைல் நம்பர் 2ஓட சோல் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான மெசேஜஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் உங்கள் சோல் உங்களுக்கு சொன்ன மெசேஜஸ் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா கைஸ்? ஸோ இந்த கார்ட்ஸை நான் தனியாக வச்சுடுறேன். கைஸ், நீங்கள் கோபமாக யூனிவர்ஸை திட்டிருக்கீங்க ஒரு சில நேரம். ஏன் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க, நான் இதுக்கு மேலே நான் உங்களை வணங்க மாட்டேன், இதுக்கு மேலே நான் உங்களை ஹெல்ப்பு கூப்பிட மாட்டேன், அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் மனசு உடைஞ்சு நிற்கிறப்ப நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட தான் வரீங்க. நீங்கள் எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க. மேபி அது ஒரு பார்க்காக இருக்கலாம், இல்லை அது ஒரு பீச்சாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட கஷ்டத்துக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க.
இல்லை என்னால் முடியாது, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியாது, என்னால் முடியுமான்னு தெரியல. நான் அப்போவே சொன்னேன் உங்ககிட்ட, நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு பதிலாக நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. எஸ், ரொம்ப அடிக்ஷன்ஸ். இந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் கைஸ். நிறைய விஷயங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கீங்க. இல்லை என்னால் முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு சில பழக்கங்கள்னால நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கலாம். நான் மாற மாட்டேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் பிடிவாதம் பிடிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சது இதுதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களோட கோவத்தினால இந்த முடிவில் நீங்கள் இருக்கீங்க. இந்த முடிவில் இருக்க வேணான்றதை நீங்கள் சொல்கிறாங்க. அண்ட் கைஸ், ரொம்ப நாளைக்கு நீங்கள், மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நாளைக்கு நீங்கள் இதே எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் என்னவாகுன்றது தெரியாது. ஒரு சில பேர் வந்து ஆல்கஹால் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஆர் ஒரு சில விஷயங்களை மறக்கணுன்றதுக்காக ட்ரக்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. உங்களோட ட்ரூ செல்ஃபே மறந்துட்டு நீங்கள் இந்த ஒரு இதில் நீங்கள் ரொம்ப டீப்பாக இருக்கீங்க கைஸ். இது எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது. ஒரு சில பேருக்குலாம் ரொம்ப பர்சனலாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகிற மெசேஜஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா கைஸ். ஒரு சில பேருக்கு வந்து அந்த பணத்து மேலே ஓகே எனக்கு தேவைக்கு இருந்தால் போதுன்றவங்க வந்து அந்த ஒரு கோவம், அந்த ஒரு இதுனால எனக்கு வேணும், நான் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த கோவத்துலேயும் அந்த ஒரு இதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்களுடைய குணத்தையே நீங்கள் மறந்துட்டீங்க. எனக்கு இதுதான் முக்கியம், எதெல்லாம் நீங்கள் முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்களோ அதுதான் முக்கியம்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க கைஸ். ஓகே, உங்களோட சோல் சொல்கிற மெசேஜஸ் இது. கைஸ், உங்களுக்கு உங்கள் சோல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து நான் வெளியில் வரேன் அப்படின்றது, இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது உங்களோட சோல் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கன்ஃபியூஷனில் கூட இருந்திருக்கலாம், நான் ஏன் இப்படி இருக்கேன் இந்த பையில பார்க்குறப்போ நீங்கள் கன்ஃபியூஷனில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தது உங்களோட சோல் தான். ரொம்ப டீப்பாக உங்கள் சோலுக்கு வந்து நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள், சரிங்களா கைஸ். அதே மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறாங்க உங்களுடைய சோல். ஏன்னா அவங்களோட ட்ரூ செல்ஃப் வந்து இப்போ தான் அவங்க வெளிக்காட்டுறாங்க. லைக் 10 மினிட்ஸ்க்கு மேலே இந்த ரீடிங் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க வந்து ரீடிங் முடிய போகிற அந்த டைமில் தான் அவங்களோட ட்ரூ செல்ஃப் அவங்க வந்து ரிவீல் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடந்த விஷயங்கள் கிடையாது உங்கள் லைஃப்பில். இவங்க இவ்வளோ நாள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது மேபி ஒரு சில பேருக்கு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட கூட இது நடந்திருக்கலாம். கைஸ், என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு நான் இருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்றத சொல்கிறாங்க கைஸ். மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு அது வந்து சைல்டிஷாக இருக்கலாம், இல்லை உங்களை பைத்தியம்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், எஸ், ட்ரீஸ் வந்து டெஃபினட்டாக நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மற்ற ஹியூமன் பீயிங்ஸ்க்காக நீங்கள் வாழலை, உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு விஷயத்த புதுசாக உருவாக்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு சிற்பியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உருவாக்குறதுல உங்களுக்கு வந்து புதுசாக விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை உங்கள் சோல் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே, நீங்கள் எங்கேயாவது கிளம்பணுமா, ஃபாரஸ்ட் இந்த மாதிரி போகணுமா, போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கான மெசேஜ் என்ன நியூ மூனுக்கு, பைல் நம்பர் 2க்கு. வாவ் கைஸ், 3-7 வந்திருக்கு. மேபி 7ன்றது உங்களோட பர்த்டே டேட்டாக இருக்கலாம், பர்த்டே மந்த்தாக இருக்கலாம். ஐ மீன் 4-7 இருக்குங்க. கைஸ், இப்போ ஃபைனலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட்டான மெசேஜ்னு கூட இது சொல்லலாம். எப்படின்னா
இப்போது நீங்கள் வந்து ஓகே எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே இருக்கீங்க. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இதெல்லாம் வேணும்ல, ஜஸ்ட் ஒர்க் பண்ணுங்க, அதுக்காக ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு அது வேணும்ல, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நீங்கள் வேலை பாருங்கள், அதுக்கான பலனை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு புது விஷயங்கள், நீங்கள் இப்போது ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க புது விஷயத்தில். நீங்கள் முடியாதுன்னு சொன்னாலும் யூனிவர்ஸ் உங்களை அந்த விஷயத்தில் தள்ள தான் போகிறாங்க. நீங்கள் போய் தான் ஆகணும். உங்களை வந்து புஷ் பண்ண தான் போகிறாங்க. கிளம்பு, நீ போ, இந்த இடத்துக்கு நீ போய் தான் ஆகணும். உங்களால் அந்த இடத்துல நோன்ற அந்த வார்த்தையவே யூஸ் பண்ணவே முடியாது. அதனால நீங்கள் இஷ்டம் இல்லாமல் தான் கைஸ் போவீங்க. ஆனால் நாட்கள் ஆக 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 உங்களால் அந்த இடத்துலேருந்து இல்லை நான் பிரிஞ்சு நான் வரமாட்டேன், எனக்கு என்னோட பர்பஸ் என்னன்றது புரிஞ்சிருச்சு, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு டைம் எடுக்கலாம், அப் டு 2 years வரைக்கும் கூட உங்களுக்கு டைம் எடுக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக உங்களோட உண்மையான பர்பஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வா, ஃபைனலாக உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் கார்ட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்றதை பார்த்துடலாம். 2 பைலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரஸ்ட், பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், no need to worry, a year from now. wow guys, ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ்லேயே சொல்லலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கைஸ் வேணும் பாருங்கள். உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களோட காடஸஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நீங்கள் அந்த ஒரே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக. வாவ், பைல் நம்பர் 2 கைஸ். பைல் நம்பர் 1 விட உங்களோட ரீடிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல, அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. ஓகே கைஸ், ஓகே பைல் நம்பர் 2 ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே பைல் நம்பர் 2, இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, bye.